ஹே வேர்ல்டு வெல்கம் டு மினி vlog 61. இன்றைக்கி நாங்கள் காலேஜுக்கு டிசி வாங்க போகிற vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கும் போயிருந்தோம், அது போக போக பார்க்கலாம். மார்னிங்கே பஸ் ஏறி போயிட்டோம், கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததும் நாங்கள் காலேஜுக்கு போய் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்கிட்ட எல்லாம் பேசிட்டு எடுத்துகிட்டு டிசி வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தேவசகாயம் பிள்ளை மவுண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம். அங்கே போய் நாங்கள் 1 hour ட்ராவல், அப்புறம் ஆரல்வாய்மொழியில் இருக்குது. நாங்கள் ட்ராவல் அப்புறம் அங்கே போய் சேர்ந்தோம். நாகர்கோயிலேருந்து தேவசகாயம் பிள்ளை மவுண்டுன்னு ஒரு தனி பஸ்ஸே ஓடுது. அது சர்ச் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. 1 hour ட்ராவல் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். உள்ளே ஒரு தியான மண்டபம் மாதிரி அமைதியாக தான் இருந்துச்சு. மெயின் சர்ச்சில் பூசை நடந்துட்டு இருந்தோம், அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம். அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு சுற்றி வச்சுருக்க இடம் ஃபுல்லாகவே பெயிண்டிங்காக இருந்து, முன்னாடி இதில் காயின் ஒட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அதெல்லாம் மாறிட்டு போல இருக்குது. அப்புறம் அது பக்கத்துலேயே தேவசகாயம் பிள்ளைய சங்கிலியால் கட்டி போட்டு படுத்திருக்க மாதிரி ஒரு சிற்பம், அதாவது இறந்து கிடக்கிறது மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்துல வியாகுல மாதாவோட ஒரு சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது அங்கே சிலுவை பாடுகள் எல்லாமே பெரிய சிலையை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தியான மண்டபமும் இருந்துச்சு, அது ஃபுல்லாக ஏசி. அதுக்கப்புறம் தேவசகாயம் பிள்ளைப்பட்ட பாடுகள் எல்லாமே வரிசையாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவசகாயம் பிள்ளை முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணதில் அவர் முட்டியோட தடம் அப்படியே அதில் பதிஞ்சிருந்து அதில் ஆயில் வெட்டம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அதில் சிலுவை வச்சுருந்து அதுலேயுமே ஆயில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆலம் விழுதை எடுத்து நம்ம தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வச்சு நமக்கு கெட்ட கனவு எதுவும் வராதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால நானுமே 2-3 எண்ணத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தண்ணீர் பாறைக்கு தான் வந்திருந்தோம். இது தேவசகாயம் பிள்ளை இறந்தனால அந்த பாறை கூட அழுதுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே இப்போவும் அதில் தண்ணி வருது. அது ரொம்பவே அதிசயமான ஒன்றா இருந்துச்சு. நாங்களும் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு இன்னும் மேலே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பரான பிளேஸ். இதெல்லாம் ஷார்ட்ஸில் என்னால் கவர் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கவங்களும் சரி, இல்லைனா டூர் வரவங்களும் சரி, இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடவே செய்யாதுங்க. நான் 22 வருஷமாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மணி அடித்தான் பாறையை தான் போய் பார்த்தோம். அதில் மணி சத்தம் தான் கேட்டுச்சு, அதை கேளுங்க நீங்கள். அதுக்கப்புறம் அங்கே பெரிய பைபிள், அப்புறம் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட சிலை, இந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. அந்த வியூ தான் செம்மையாக இருந்துச்சு. அந்த டைம்லேயே லைட்டாக மழை தூறல் வந்துச்சு. உடனே பனியாக இருந்துச்சு அந்த பிளேஸே. நாங்கள் அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மெயின் சர்ச்சுக்கு போனோம். அங்கே தான் கோவில் படம் ஷூட்டிங் நடந்ததாக ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். அங்கே கதிர் பாத்திரத்தில் தேவசகாயம் பிள்ளையோட சதையில் ஒரு கொஞ்சம் பாட்டை வச்சுருக்கதாட்டு சொன்னாங்க. அதில் இருந்துச்சு, கொஞ்சம் அரைச்சி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சர்ச்சுக்கு வெளியே திங்ஸ், நம்ம ஜெபமாலை, பைபிள், இந்த மாதிரியெல்லாம் வாங்குறதுக்கு திங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு திங்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் பிஸ்கெட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வந்துட்டோம். ஒரு பெஸ்ட் பிளேஸு, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தேவசகாயம் பிள்ளையோட ஹிஸ்ட்ரி வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.